ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் சிக்கன் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் சிக்கன் செய்கிறதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தயிர், நல்ல திக்கான தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் உப்பு போட மறந்துட்டேன், அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் நல்லா மேரினேட் பண்ண விட்டுடலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ரஃப்பாக சாப் பண்ண வெங்காயம், தக்காளி, முந்திரி எல்லாமே சேர்த்துக்கலாம். இது நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இதோட மெஷர்மெண்ட்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, முந்திரி, சீரகத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம், தக்காளியெலாம் நல்லா வேக வச்சு அரைச்சா தான் அதோட டேஸ்ட்டே நம்மளுக்கு கிடைக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ நல்லா ஆற விட்டுட்டு இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா டோஸ்ட் பண்ண மாதிரி எடுத்துக்கோங்க. சிக்கன்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் பீசஸை இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பட்டர் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, முந்திரி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே காஷ்மீரி ரெட் சில்லி, உப்பு, சீரகத்தூள்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்குது இல்லையா. இப்போது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ண விடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போது ஃபைனல் டச்சாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணால் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டர் சிக்கன் நம்மளுக்கு கிடைக்கும். அது கூடவே ஃப்ரெஷ் க்ரீம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பால் ஏடில் இருந்து எடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா பீட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே ஃப்ரெஷ் க்ரீம் அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குது இல்லையா. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் சிக்கன் சப்பாத்தி, புல்கா கூடலாம் ரொம்ப நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் அன்றைக்கி குபூஸ் கூட தான் இந்த பட்டர் சிக்கன் எடுத்துக்கிட்டோம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. உங்களுக்கும் அதோட ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னோடய ரெசிபி கடைசி வரைக்கும் பார்த்து எல்லோருக்கும் தேங்க்யூ.